அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்று முதல் பார்த்தீங்கன்னா நம்ம 8th தமிழுக்கு முக்கியமான 75 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக நாம் கொடுக்குற வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு பார்த்தப்ப நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன்லாம் பார்க்காம ஆன்சர் தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் ஒரு தெளிவாக படிச்சுட்டு வருவீங்கன்னு நம்புகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பதிவுகள்லாம் நல்லா பயன்படுத்திக்கங்க. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் சரிதான், 102 ஆகும். போல் கூட்டல் உடன்றன இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? போல் உடன்றன அப்படின்னு மாறும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சந்திரிகையின் கதை என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார்? சந்திரிகையின் கதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம், பாரதியார் அவர்கள். செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது என்ன? செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஆப்ஷன்ல ஓடை என்பது சரியான விடை. வெங்கரி இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? வெங்கரி இதை பிரித்தெழுத நமக்கு வெம்மை கூட்டல் கரி என பிரியும். அடுத்தவர் வாழ்வை கண்டு நாம் எது சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது இல்லைன்னா கொல்லக்கூடாது. அடுத்தவர் வாழ்வை கண்டு நாம் அழுக்காறு பொறாமை கொள்ளக்கூடாது. கற்றவருக்கு அழகு தருவது என்ன? கற்றவருக்கு அழகு தருவது கல்வியாகும். நமனில்லை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை நம்ம பிரிக்கிறப்ப நமன் கூட்டல் இல்லை என பிரியும். வைப்பு என்பதன் பொருள் என்ன? வைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நிலத்தை குறிக்கும். ஐம்பால் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்னன்னு கிடைக்கும்? 5 கூட்டல் பால் என பிரியும். செயங்குண்டார் யாருடைய அவைக்கள புலவராவார்? செயங்குண்டார் பார்த்தீங்கன்னா முதற் குலோத்துங்க சோழன் அவைக்கள புலவராக விளங்கினார். இயற்கையை போற்றுதல் தமிழர் என்ன? இயற்கையை போற்றுதல் நம்ம தமிழரோட மரபாகும். ஓடை கூட்டல் ஆட சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? ஓடையாட என கிடைக்கும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல், இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், தொல்காப்பியமாகும். களனல்லால் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்னன்னு பிரியும்? களன் கூட்டல் அல்லால் என. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பிலம் என்பதன் பொருள் என்ன? பிலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மலை குகையை குறிக்கும். நம்பர்க்கு கூட்டல் அங்கு இதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் கங்கு அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி சரியான விடை. கவிஞரேறு பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? கவிஞரேறு பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். வானில் எது தோன்றினால் மழை பொழியும்? வானில் முகில் மேகம் தோன்றினால்தான் மழை பொழியும். தாம் கூட்டல் இனி இதை சேர்த்தெழுத நமக்கு என்னன்னு கிடைக்கும்? தாமினி அப்படின்னு மாறுகிறோம். ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. விசும்பு என்பதன் பொருள் என்ன? விசும்புன்னா அது வானத்தை குறிக்கும். திருமந்திரம் நூலை எழுதியவர் யார்? திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் என்பது சரியான விடை. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எழுதியவர் ஆவார். எழுதியவர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எழுதியவர் குமரகுருபரர் அவர்கள். போரில் 1000 யானைகளை கொன்றவரை பாடும் இலக்கியம், அந்த இலக்கியம்தான் பரணி இலக்கியமாகும். நோயின் வகைகள் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மொத்தம் ஆன்சர் சரிதான், 3 என்பது சரியான விடை. நன்செய் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது நன்மை கூட்டல் செய் என பிரியும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஔவையார் சொன்னது. அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பழமொழியில் இடம்பெற்றுள்ளது. நம்பர் என்பதன் பொருள் என்ன? நம்பர் அப்படின்னா இது யாரை குறிக்கும்னா ஆப்ஷன்ல அடியாரை குறிப்பதாகும். நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் யார்? நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர் அவர்கள்.
கோயில் அப்பா, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா என பிரியும். தடம் என்பதன் பொருள் என்ன? தடம் என்பதன் பொருள் அடையாளத்தை குறிக்கும். பெற்றெடுத்தோம் என்பதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும்? பெற்று கூட்டல் எடுத்தோம் என பிரியும். மனோன்மணிக்கண்ணி நூலின் ஆசிரியர் யார்? மனோன்மணிக்கண்ணி நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்பது சரியான விடை. காட்டிலிருந்து வந்து கரும்பை தின்றவை எவை? கரும்பை தின்றவை வேலங்கள். வேலம்னா யானையை குறிக்கும். வானம் கூட்டல் அறிந்த, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும்? வானம் அறிந்த என கிடைக்கும். தேவார பாடல்கள் எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது? தேவார பாடல்கள் ஆன்சர் சரிதான், 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. நீள் உழைப்பு பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? நீள் கூட்டல் உழைப்பு என பிரியும். திருவெம்பாவை நூலை இயற்றியவர் யார்? திருவெம்பாவையை இயற்றியவர் மாணிக்க வாசகராவார். கான் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? கான் என்பதன் கலை சொல்லாக்கம் கொம்பு என பொருள்படும். கால் கூட்டல் இறங்கி, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது, இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா காலிறங்கி என பிரியும். சரி, சேர்ந்தெழுத கிடைக்கும். அறுவர் என்பதன் பொருள் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. அறுவர் என்பது தமிழரை குறிக்கும். என்றென்றும் பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை பிரித்தெழுத என்று கூட்டல் என்றும் என பிரியும். உடல் நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தலாகும்? உடல் நலம் என்பது பிணி இல்லாமல், அதாவது நோய் இல்லாமல் வாழ்தலை குறிக்கும். ஆண்டாள் இயற்றிய நூல் எந்த நூல்? ஆண்டாள் அவர்களால் இயற்றப்பட்டது திருப்பாவை ஆகும். கனகச்சுனை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை என பிரியும். சிற்றிலக்கியங்கள் வகைகள் மொத்தம் எத்தனை? முக்கியமான கேள்வி. சிற்றிலக்கியங்கள் வகை 96 என்பது சரியான விடை. கருணாகர தொண்டைமான் யாருடைய படைத்தலைவர்? கருணாகர தொண்டைமான் பார்த்தீங்கன்னா முதற் குலோத்துங்க சோழன் படைத்தலைவர் ஆவார். எதை கருதி வாழ்வது மனித பண்பாக கருதப்படுகிறது? எதை கருதினா ஒன்றே குலம் என கருதி வாழ்வதே மனித பண்பாக கருதப்படுகிறது. வாசல் எல்லாம் பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்னன்னு பிரியும்? வாசல் கூட்டல் எல்லாம் என பிரியும். நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று எது? நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பார்த்தீங்கன்னா பொச்சாப்பு, அதாவது பொறாமையை நீக்க வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் திருமூலர். உபசமம் என்பதன் பொருள் என்ன? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடங்கி இருத்தல் என பொருள்படும். திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட நூல் கன்னிப்பாவையாகும். பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? பறவைகள் பார்த்தீங்கன்னா விசும்பில், அதாவது வானத்தில் பறந்து செல்கின்றன. முடிவு கூட்டல் அதிர சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா முடிவதிர என கிடைக்கும். இன்ப துன்பம், இதை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இதை பிரித்தெழுத நமக்கு இன்பம் கூட்டல் துன்பம் என இன்பம் கூட்டல் துன்பம் என பிரியும். ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. ஆனந்த வெள்ளம் பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதுல ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் என பிரியும். மையல் என்பதன் பொருள் என்ன? மையல் என்பதன் பொருள் விருப்பத்தை குறிக்கும். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் எது? குண்டலகேசிக்கு எதிராக நீலகேசி தோன்றியது. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா நீலகேசி என்பது சரியான விடை. நீலகேசி தான் நம்ம இதை சார்ந்து கொடுத்துருக்காங்க, அதனால நீலகேசி. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் என்ன? கனத்த மழைனா அதன் பொருள் பார்த்தீங்கன்னா பெரு மழையை குறிக்கும். இருதிணை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை பிரித்தெழுத நமக்கு இரண்டு கூட்டல் திணை என பிரியும். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? முக்கியமான கேள்வி. வாணிதாசன் அவர்கள்.
தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார். நம்பி என்பது சரியான விடை. இகழ் என்பதன் பொருள் என்ன? இகழ் அப்படின்னா எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா பகைமையை குறிக்கும். நம்பியாண்டார் நம்பி. இகழ் என்பது பகைமையை குறிக்கும். முழவு என்பதன் பொருள் என்ன? முழவு என்பது ஒரு இசை கருவியை குறிக்கும். ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று எது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நீலகேசி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி எல்லாம் ஐம்பெருங்காப்பிகள். நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. இணை சொற்களின் வகைகள் யாவை? இதில் நம்ம பார்த்துருப்போம் நேரிணை, எதிரிணை, சிறியிணை அப்படின்னு 3 வகைப்படும். புல்லாங்குழலோடு இணைந்து ஒலிப்பது என்ன? புல்லாங்குழலோடு இணைந்து ஒலிப்பது முழவு என்பது சரியான விடை. இவை உண்டோர் பிரித்தெழுத. இவை உண்டோர் இது என்னன்னு பிரியும்? இவை கூட்டல் உண்டார் என பிரியும். பலவை அப்படின்னா வெயினா மூங்கில் குறிக்கும். இதுல முதிர்ந்த மூங்கில் என பொருள்படும். அகற்றுவதற்கு அரியவை எது? அகற்றுவதற்கு அரியவையாக உள்ளது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிறவி துன்பமாகும். உலகம் என்பது எதன் கலவையாகும்? உலகம் என்பது ஐம்பூதங்களின் கலவையாக உள்ளது. முற்ற என்பதன் பொருள் என்ன? முற்றன்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஒளிர என பொருள்படும். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தம்பிரான் தோழர் இது முக்கியமான கேள்வி. சுந்தரர் தான் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரே பொருளை தரும் இணை சொல் என்ன? ஆன்சர் சரிதான். ஒரே பொருளை தரும் இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னா ஓங்கி உயர்ந்து அப்படின்னு வரும். இது பார்த்தீங்கன்னா நேரிணையை குறிப்பது. ஒரே பொருளை தரும் இணைப்பு சொல் இணை சொல் நேரிணையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.